கிட்டத்தட்ட 4 வருஷமா இங்க ஒரு கணவர் தன்னோட மனைவிய தான் வீட்ல அடிமையா வச்சிருக்காருங்க. அடிமைனா வீட்ல இருந்து கூட வெளியே போக கூடாது, ஏன் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போக கூடாது, டெய்லி தனக்கு சமைச்சு கொடுக்கணும். இப்ப அவங்க மனைவி நம்ம ஹீரோவுடைய அண்ணன் குடும்பம் ஏதோ ஃபங்க்ஷனுக்காக பெங்களூருக்கு போவாங்க, அதுக்கு அவங்க கூட போயிட்டு வரேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு கூட விடாம எப்பவுமே அண்ணனோட குடும்பம் நம்ம வீட்ல இருப்பாங்க, இன்னைக்கு வீட்ல இல்ல, இந்த 2 நாள் நம்ம வீட்ல தனிமையில கொண்டாடலாம்னு சொல்லி அப்பயும் வெளியே விடாம தான் மனைவியோடய அவர் இருக்காரு. இதையும் காதலோட அவங்க மனைவி பொறுத்துக்கிட்டாலும் அந்த கணவர் எப்படிப்பட்டவர்னா சரியா கூட குளிக்க மாட்டாருங்க. பண்டிகளை வேட்டையாடிட்டு நேரா தான் மனைவி கூட வந்து படுத்து தூங்கிடுவாரு. இப்படி கணவரோட வீட்ல நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு அந்த மனைவி அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையே திரும்பி பார்க்கற வைக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் பண்றாங்க. இந்த கிராமத்துல ஒரு மர்மமான நபர் திடீர்னு காணாம போறாரு. அவர் அந்த ஒட்டுமொத்த கிராமமும் போலீஸ்காரங்களும் எல்லா இடமே தேடுறாங்க. அப்படி அந்த காணாம போன நபருக்கும் இங்க வீட்ல 4 வருஷமா வீட்டை விட்டு கூட வெளியே வராம அடிமையா இருக்கிற மனைவிக்கும் என்ன தொடர்பு, அதுக்கப்புறம் இந்த கதை எங்க போய் முடியுது அப்படின்ற எல்லா ட்விஸ்டுகளையும் தான் இந்த வீடியோல பரபரப்பா பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்துடைய பெயர் ரிப்பன் சாமிங்க. இது ஒரு கன்னட படம், கன்னடல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. வீடியோக்கு லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை. கர்நாடகால இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற மக்கள், போலீஸ்காரங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கா இருக்காங்க. அப்படி நம்ம படத்துடைய ஹீரோயினான மங்களாவும் தன்னுடைய வீட்டு வாசல்ல உட்காந்து கதறி அழுதபடி இருக்க அங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குங்க. அது என்னன்னு பாக்கணும்னா அதுக்கு நீங்க இந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. அவரோட பேரு வீராசாமி. அந்த காலத்திலேயே வேட்டைக்கெல்லாம் போய் ஒரு பண்ணையாறு கணக்கா அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கவர் தான் அவரு. ஆனா இப்ப அவரு உசுரோட இல்லைங்க. அவருக்கு 2 பசங்க. ஒன்னு நம்ம ஹீரோவான சாமி, அதுக்கப்புறம் மூத்த பையன் ஒருத்தர் இருப்பாரு. அப்படி அந்த வீட்டுடைய மூத்த பையனுக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் இருக்கும். 2வது பையன் தான் நம்ம ஹீரோவான சுவாமிங்க. அவருக்கும் திருமணமாகி நம்ம ஹீரோயின் மங்களாவை 4 வருஷமா குழந்தையெல்லாம் பெத்துக்காம தான் மனைவியா வீட்டுக்குள்ளேயே அடிமையா வச்சிருப்பாரு. இப்ப கூட நம்ம மங்களா தான் கணவருக்கு சமைச்சிட்டு உங்களுக்கு இருக்கிற ஒரே வெளியே போற வேலையான தன்னுடைய கணவர் அண்ணனோட குழந்தைய ஆட்டோ ஏத்தி விட்டுட்டும் வராங்க. நம்ம ஹீரோக்கு சொந்தமா அந்த மலை கிராமத்துல பெரிய தோட்டமே இருக்கோங்க. அதாவது தேயிலை தோட்டம் மாதிரி. அங்க வேலை பார்க்கிற ஒர்க்கர்ஸையும் வெளியில உட்கார வச்சு நம்ம மங்களா தான் சோறு போடுவாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஏரியால ரொம்ப பெரிய ஆளுங்க. நம்ம ஹீரோக்குன்னு ஒரு 5 பேர் கொண்ட டீம் இருக்கு. அதுல ஹீரோக்கு சந்தோஷ் அப்படின்ற ஒரு உயிர் நண்பனும் இருக்காங்க. அப்படி ஊருக்குள்ள கட்ட பஞ்சாயத்து பண்றது, மத்தவங்க கூட சண்டை போடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு மத்தவங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோ மிரட்டி வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோக்கு பன்னிக்கறி சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்குங்க. இப்ப கூட ஒரு பன்னிய வேட்டையாடிட்டு தன்னோட மனைவி கிட்ட அந்த கறியை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, நாங்க எங்க நண்பர்களோட சேர்ந்து அரக்க போட போறோம், சூப்பரா இதை சமைச்சு வை அப்படின்ற மாதிரியும் காட்டுத்தனமா சொல்லிட்டு போறாரு. ஹீரோவோட மூஞ்ச பாருங்க, எப்ப பார்த்தாலும் சிடுசிடுன்னு தான் இருப்பாரு. அவங்க மனைவி கிட்ட கூட சிடுசிடுன்னு தான் நடந்துப்பாரு. அப்படி இவங்க சரக்க போட்டுட்டு ஹீரோவோட மனைவி சமைச்சு வச்சதையும் ஹீரோவோட கூட்டாளிகள் அந்த 5 பேரும் ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த சந்தோஷம் உட்காந்து சாப்பிடுற மாதிரி காமிக்கிறாங்க. இப்படி ஒரு வேலையில தாங்க அந்த ஊருக்குள்ள புதுசா ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வராங்க. அவங்க வரப்பவே ஒரு ஆட்டோல வந்துதான் இறங்குறாங்க. அந்த ஆட்டோக்கார 100 ரூபாய் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏயா பக்கத்துல இருக்கிற இந்த இடத்துக்கு வந்ததுக்கு 100 ரூபாய் கேக்குறியா, அதுவும் இன்ஸ்பெக்டர் கிட்டயே காசு கேக்குறியான்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரனை ஸ்டேஷன்ல தூக்கி வச்சு அடிக்கிறாங்க. அதே வேளையில ஐயப்பா அப்படின்ற மாதிரி அதே ஊருக்குள்ள இருக்கிற ஒரு எதிர்கோஷ்டியை காமிக்கிறாங்க. இந்த கோஷ்டியில இருக்கிற இந்த ஐயப்பாக்கும் நம்ம ஹீரோக்கும் எப்ப பார்த்தாலும் தகராறு வந்துகிட்டே இருக்கோங்க. இப்ப கூட ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி காமிக்க, இந்த சண்டையில அந்த புதுசா வந்த லேடி இன்ஸ்பெக்டரும் இவங்க 2 பேருமே கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. ஆனா ஊருக்குள்ள என்ன சண்டைனாலும் எங்களுக்குள்ளேயே முடிச்சுப்போம், எங்களெல்லாம் கைது பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க சமாதானமாகி அங்க இருக்கிற லேடி இன்ஸ்பெக்டரையே ரொம்ப தரைகுறைவா பேச, இதுல நம்ம ஹீரோக்கும் அந்த லேடி இன்ஸ்பெக்டருக்கும் பயங்கர சண்டையாகுது. ஆனா அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளும் நம்ம ஹீரோவை தடுத்து நிப்பாட்டி அந்த ஸ்டேஷன்ல இருந்தும் அனுப்பி வைக்க, மேடம் இவன் பேர் தான் ரிப்பன் சாமி, இவனை சாதாரணமாலாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட முடியாது, இங்க பண்ணையார் கணக்கா வாழ்ந்துகிட்டு இருக்கான், பெரிய பெரிய இடம்லாம் இவனுக்கு தெரியும் மேடம் அப்படின்ற மாதிரியும் அவர் நிறைய பில்டப் கொடுக்குறாருங்க. இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சந்தோஷ் இருக்காரு பாத்தீங்களா, இவர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கதையில இவர் தான் ஒரு பெரிய திருப்பமா இருப்பாரு. அவரையும் நம்ம ஹீரோ அவங்களோட வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாரு. சந்தோஷுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். எப்ப பார்த்தாலும் அந்த ரிப்பன் சாமி கூட சுத்திட்டு மூஞ்சி முகரெல்லாம் பேந்துட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லி சந்தோஷோட அம்மாவும் சந்தோஷுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. எத்தனையோ பேரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா இங்கேயோ ஹீரோ ரிப்பன் சாமியோட மனைவி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க. அதாவது அவங்க ஒரு டாக்டருங்க. ஹீரோவை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால ஹீரோவுடைய சொந்தக்காரங்களுக்கு மட்டும் இவங்க வீட்டுல இருந்தே வைத்தியம் பார்ப்பாங்க. இப்படி ஒரு கதைகாலத்துல இந்த படம் போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு பரபரப்பான விஷயம் அன்னைக்கு ராத்திரி அரங்கேறுதுங்க. நம்ம ஹீரோ ரிப்பன் சாமிக்கு சொந்தமா ஒரு மொபைல் போனு கூட இருக்காதுங்க. எப்பவுமே அவங்க மனைவியோட போன்ல இருந்துதான் மத்தவங்க கிட்ட பேசுவாங்க.
அப்படி அந்த ராத்திரி நம்ம ஹீரோ அவருடைய ஜீப்பை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரியும் அப்படி போயிட்டு வந்து தான் மனைவியோட போனை வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோக்குன்னு ஒரு 5 கூட்டாளிங்க இருப்பாங்க பாத்தீங்களா, சரக்கடிக்க கூட ஒண்ணு சேருவாங்களே, அந்த 5 கூட்டாளிகளையும் ஹீரோ ஊருக்கு வெளியில இருக்கிற அவருடைய தோட்டத்துக்கு கூப்பிடுறாரு. இப்ப அவங்களும் தோட்டத்துக்கு வர நம்ம ஹீரோ அவரோட ஜீப்ல ஒரு மூட்டை இருக்கு, இந்த மூட்டையை எடுத்துட்டு வந்து போலீஸுக்கு தெரியாம ஊர்க்காரங்களுக்கு தெரியாம இந்த இடத்துல புதைச்சிருங்கன்ற மாதிரியும் சொல்றாரு. அந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்கும் போதோ அதுக்குள்ள ஒரு புலி இருக்கு, காட்டுல நான் இந்த ஜீப்பை ஓட்டிட்டு போகும்போதோ புலி குறுக்கால வந்து ஊந்துருச்சு, அந்த புலியை நான் அடிச்சிட்டேன்ற மாதிரியும் சொல்ல, என்னையா இது புலியெல்லாம் குறுக்கால வந்து விழுமா, இது அந்த புலிக்கு அசிங்கம் இல்லையா, இவன் சொல்றது உண்மைதானா பொய் சொல்றானா, இந்த மூட்டைக்குள்ள இருக்கிறது வேற யாரோவா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. பட் இருந்தும் ஹீரோவோட கூட்டாளிகள் அப்படின்றதுனால ஹீரோ சொல்ற இந்த மூட்டையை புதைச்சிட்டா ஒரு கட்டிங் ஆச்சு வாங்குறதுக்கு ஹீரோ காசு கொடுப்பாருன்னு சொல்லி இவங்களும் அங்க குழியெல்லாம் தோண்டி அந்த குழிக்குள்ள அந்த மூட்டையையும் வைக்கிறாங்க. அப்ப அந்த மூட்டையில ஒரு விரல் இருக்குங்க, அதையுமே இந்த 5 பேருமே பாக்குறாங்க. பட் அதை பத்தி பெருசா கண்டுக்காம அதையும் போட்டு குழிய போட்டு புதைக்கிறாங்க. எப்பா கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்த்தாச்சுப்பா, ஆளுக்கு 500 ரூபாய் கொடுக்குறியா, சரக்க போட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட அவங்க காசு கேட்க, ஆனா ஹீரோவுமே காசு கொடுக்க மறுக்கிறாருங்க. எப்பா நீ காசு கொடுப்பேன்னு சொல்லி தான் இந்த வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ என்னன்னா காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற, உன் கூட்டாளிங்களுக்கு நீ இதை கூட பண்ண மாட்டியான்ற மாதிரி ஹீரோக்கு சரிசமமா அவங்க பேச, ஏண்டா கீழே இருக்கிற நாய்ங்க நீங்களாம் எனக்கு சரிசமமா பேசுறீங்களான்னு சொல்லி ஹீரோ கடுமையா பேசுறாரு. இதுல அந்த 5 பேருமே ஷாக் ஆக, அப்படி நம்ம ஹீரோக்கும் அவங்களுக்கும் பயங்கரமா சண்டை வருதுங்க. இப்ப நம்ம ஹீரோ அவரோட வீடு திரும்புறாரு. ஹீரோவோட சட்டையில சிவப்பு கலர்ல ஏதோ கரை இருக்கிற மாதிரியும் அவங்க மனைவி கவனிக்கிறாங்க. இந்த சட்டையை தோச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டோம். அவரு ரொம்ப கேஷுவலா அவரோட ரூமுக்கு வர, இவங்களும் சட்டையை தோடிச்சிட்டு அந்த ரூமுக்கு வராங்க. என்னங்க கரை அது, எங்க போயிட்டு வந்தீங்கன்ற மாதிரியும் அந்த ஹீரோயின் திரும்பி தான் கணவர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருக்க, ஆனா அது எதையுமே கேட்காம, இன்னைக்கு நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, என் பக்கத்துல வான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஹீரோவும் பக்கத்துல இழுத்துக்கிறாருங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு மேல ஒரு ரகசிய அறை இருக்கும், அந்த அறைக்குள்ளேயும் நம்ம ஹீரோ போயிட்டு வர மாதிரி காமிக்க, இப்ப அந்த அதிகாலை நம்ம ஹீரோ அப்படியே டிஃபன் சாப்பிடுறதுக்காக டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்றாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த அண்ணனும் ஹீரோ கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, தம்பி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா, நம்ம சொந்தக்காரங்க கல்யாண விஷயமா நானும் என்னோட மனைவியும் பெங்களூருக்கு போலான்னு இருக்கோம், உனக்கும் திருமணமாகி 4 வருஷம் ஆகுது, உன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா, அவளையும் கூட கூட்டிட்டு போட்டுமா அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட பர்மிஷன் கேட்க, ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கும் சம்மதிக்கிறாரு. அங்க ஹீரோயினும் ரெக்க கட்டி பறக்குறாங்க. இன்னொரு வேலையில நம்ம ஹீரோவோட அந்த 5 கூட்டாளிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டதுனால நேரா போலீஸ் கிட்ட வந்து அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கிட்டையும், நேத்து இந்த ரிப்பன் சாமி அவனோட ஜீப்ல ஒரு புலியை இடிச்சிட்டான், அதை நாங்க தான் இங்க புதைச்சோம் அப்படின்ற மாதிரியும் கோத்து விட்டுறாங்க. இப்ப அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு வந்து அந்த 5 பேரையும் அதை தோண்ட சொல்ல, இதை ஹீரோவுமே பாக்குறாரு, பயங்கரமா காண்டாகிறாரு, அதெல்லாம் தோண்ட வேணான்ற மாதிரியும் தடுக்கிறாரு. அப்பதான் அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் உண்மையிலே புலியை தான் புதைச்சிருக்கியா இல்ல வேற எதனா இருக்கான்ற மாதிரியும் சந்தேகப்பட்டு ஒழுங்கா அந்த 5 பேரையும் தோண்ட சொல்ல, இப்ப 5 பேருமே நம்ம கூட இவன் சண்டை போட்டால இவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியும் அதை தோன்றாங்க. அப்படி அங்க ஒரு மூட்டை இருக்குங்க. அந்த மூட்டையை திறந்து பார்த்தா அதுக்குள்ள இருக்கிறது புலி இல்லைங்க, அடிபட்ட பன்னிங்க. இப்ப ஹீரோவும் சிரிக்கிறாரு, இந்த பன்னியை தான் நேத்து இவங்கள புதைக்க விட்டேன், அதுக்குள்ள புலின்னு சொல்லி என் மேல பழிய போட்டானுங்கன்னு சொல்லி அங்க சமாளிக்க, இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் லேடியும் இந்த 5 பேரையும் போட்டு பயங்கரமா கத்துறாங்க. இதுக்கப்புறம் இது மாதிரி கேஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான்னு சொல்லிட்டோம் அவங்க அங்க இருந்து கிளம்ப, இப்ப நம்ம ஹீரோ அந்த 5 பேருக்கிட்டையும், ஏண்டா என் கூடவே இருந்து எனக்கு எதிராகவே குழி பறிக்கிறீங்களா, நேத்து உங்ககிட்ட புதைக்க சொன்னது புலிய இல்லடா ஒரு மனுஷனை, ஆமா நான் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டேன், அவனை தான் புதைக்க சொன்னேன், தோ இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல தான் அவனோட பிணம் இன்னமும் இருக்கு, உங்களால முடிஞ்சா கண்டுபிடிங்க, ஆனா ஒன்னு சொல்றேன், அப்படி மட்டும் நீங்க அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்க நீங்க 5 பேருமே இந்த இடத்துல புதைக்கப்படுவீங்கன்ற மாதிரியும் அங்க மிரட்டிட்டு போறாரு. இப்ப 5 பேருமே பயங்கர பீதியாகிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஒரு உயிர் நண்பன் இருப்பாரு, அவரோட பேரு சந்தோஷம் சொல்லியிருப்போம் பாத்தீங்களா, அந்த சந்தோஷ நேத்துல இருந்து காணுமாங்க. அவங்க அம்மாவும் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஹீரோ தானே அந்த சந்தோஷுக்கு உயிர் நண்பன். அப்படி ஹீரோ கிட்டயோ வந்து என் புள்ள சந்தோஷம் உன் வீட்டுக்கு வந்தானான்ற மாதிரிலாம் கேட்க, சந்தோஷம் நான் 2 நாளாவே பார்க்கவே இல்லையே, எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க வேணா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இல்லனா உங்க சொந்தக்காரங்க வீட்டுல போய் பாருங்கன்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோ ரொம்ப கேஷுவலாவே அங்க இருந்து கிளம்புறாருங்க. இப்ப நம்ம ஹீரோவோட மனைவியும் பெங்களூர் போறதுக்காக பர்மிஷன் கேட்டிருப்பாங்கல்ல, அப்படி அவங்களும் பெங்களூருக்கு கிளம்பிட்டு ஹீரோவோட அண்ணன் குடும்பத்தோடையும் அங்க கிளம்பலான்னு பாக்க, ஆனா அங்க நம்ம ஹீரோ மனைவியை தடுத்து நிப்பாட்டுறாரு. அன்னைக்கு நான் உங்ககிட்ட போக சொன்னா உம்னு தானே சொன்னேன், உம்னு சொன்னா போன அர்த்தமா, நீ எல்லாம் ஒன்னும் போக தேவையில்ல, அவங்க மட்டும் போயிட்டு வருவாங்க, வீட்லயே இரு அப்படின்ற மாதிரியோ சொல்ல, இதுல ஹீரோவோட மனைவி சுக்குநூறா உடஞ்சு போறாங்க. ஹீரோவோட அண்ணனும் அவங்க குடும்பமோ இவனை தாண்டி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டும் அவங்களும் பெங்களூருக்கு கிளம்ப, இப்ப மனைவி வீட்டுக்குள்ள சோகமா போறதையும் ஹீரோ கவனிக்கிறாரு. அவங்களும் இப்போ அழுதுகிட்டே வீட்லயே நம்ம அடிமையா இருக்கமே, வெளியே கூட போக முடியலன்னு சொல்லி புடவை மாட்டிக்கிட்டு இருக்க, ஹீரோ அதை பார்த்துட்டு தன் மனைவியையும் பக்கத்துல வந்து கட்டி அணைக்கிறாரு. சும்மா தேவையில்லாம அழுவாத,
திருமணமான 4 வருஷமும் என் அண்ணன் இந்த வீட்டுல கூட தானே இருந்தான். நம்மளால ஃப்ரீயாவே இருக்க முடியல. இப்ப அவங்க திருமணத்துக்கு போயிருக்கிற இந்த 4 நாள் நம்ம ஃப்ரீயா தனிமையில இருக்கலாம். அதனால்தான் நான் உன்னை போக விடல அப்படின்ற மாதிரியும் அவங்க மனைவியை நம்ம ஹீரோ கன்வின்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க மனைவி பக்கத்துல அவர் படுக்கிற மாதிரி காமிக்க, நீங்க குளிச்சுட்டு வரீங்களா, பயங்கர நாத்தம் அடிக்குதுன்ற மாதிரியும் அவங்க மனைவி சொல்றாங்க. அவரும் முறைக்க இப்போ அவங்களும் அங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்க, இப்போ அடுத்த நாள் காலையிலயோ நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு புதுசா ஒரு போலீஸ்காரர் வராருங்க. இவரோட பேரு மோகன். இவர் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டுங்க. ஹீரோ உதவி பண்ணதுனால தான் இப்போ இவர் போலீஸே ஆயிருப்பாரு. அப்படி ஹீரோ இருக்கிற ஊர்ல தான் அவருக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க போல. அப்படி சர்ப்ரைஸா மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோவோட மனைவி கிட்டையும் கொடுத்து ஹீரோவையும் பெட்ல இருந்து எழுப்புறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட கூட்டாளிகள் அந்த 5 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் நம்ம ஹீரோ மேல பகை ஏற்பட்டு ஹீரோவை எப்படின்னா போட்டு கொடுக்கணுமே, அவன் நிம்மதியா வாழக்கூடாதே அப்படின்ற மாதிரியும் திட்டங்கள் போடுறாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு மோகன் வந்திருப்பார்ல அந்த போலீஸ்காரர் கூட, அவரும் அவரோட மனைவியோட ஹீரோவோட வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அவரோட மனைவி எப்பவுமே நம்ம ஹீரோவை அண்ணன் தாங்க கூப்பிடுவாங்க. அண்ணி, அண்ணன் உங்களை எப்படி பாத்துக்கிறாரு, அண்ணன் கிட்ட ஒரு விஷயம் மாத்திக்கணும்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினும் அவர் குளிச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும், அப்போ குளிக்காம இருப்பாரு, அது மட்டும் தான் அவர்கிட்ட எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரியும் அவங்க சொல்ல, இதுல ஹீரோவோட முகம் அங்கேயே மாறுற மாதிரி காமிக்கிறாங்க. நான் மனைவியை அங்க திட்டாம அந்த கேள்வி கேட்ட மோகனுடைய மனைவியையும், உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா, இப்படி கண்ட கேள்வியை இங்க வந்து கேட்டுட்டு இருக்காதுன்ற மாதிரியும் கத்த, இதுல மோகனோட மனைவியும் பயங்கரமா அழுகுறாங்க. சோ இப்படி கோவக்காரரா இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு காலத்துல காதல் மன்னனா இருந்திருக்காருங்க. அதாவது காதலிச்சுதான் ஒரு மனைவிய ஹீரோ திருமணமே பண்ணிருப்பாரு. அது எப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் கேம்ப் போடணும்னு சொல்லிதான் நம்ம ஹீரோயின் முதல் வாட்டி ஹீரோவுடைய கிராமத்துக்கு வந்திருப்பாங்க. அப்பயும் இதே மாதிரிதான் சுத்திட்டு இருக்கிற நம்ம ஹீரோ இவ்வளவு அழகான பொண்ணா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேல காதல் வசப்பட்டிருப்பாரு. நம்ம ஹீரோ எந்த இடத்துக்கு வந்து எதனா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாலும் அங்க கிராஸ் பண்ற ஹீரோயின் நம்ம ஹீரோவையே பார்த்திருப்பாங்க. இது எல்லாத்துலயும் ட்விஸ்ட் இருக்குங்க, கவனமா பாத்துக்கிட்டே வாங்க. அதுலயும் ஹீரோ இன்னமும் மயங்கிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த காதலை ஹீரோயினோட வீட்டுல நம்ம ஹீரோ சொல்லி ஹீரோயினை பொண்ணு கேட்டு தனக்கு சொத்து இருக்கு, பெரிய பண்ணையார் குடும்பம்ன்ற மாதிரிலாம் சொல்லிதான் ஹீரோயினை திருமணம் பண்ணிட்டு இந்த 4 வருஷமா வீட்டுல அடிமையா நடத்துறத எல்லாத்தையும் அங்க காமிக்கிறாங்க. இப்ப அந்த ராத்திரியும் நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட் அந்த மோகன் போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கூடயும் சரக்க போட்டுக்கிட்டு இருக்காரு. மச்சான், நம்ம சந்தோஷ் எங்கடா போனா, அதான்டா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, சின்ன வயசுல இருந்து கூட நம்ம கூட இருந்தானே, அவன் எது 2 நாளா காணோம்னு சொல்லி அவங்க அம்மா நிறைய இடத்துல தேடிட்டு இருக்காங்கடா. அவ்வளவு ஏன் நம்ம ஸ்டேஷன்ல கூட அவங்க அம்மா வந்து ஒரு கேஸ கொடுத்திருக்காங்க, உனக்கு எதுனா தெரியுமான்ற மாதிரி கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோ நம்ம சந்தோஷ போட்டு தள்ளினதே நான் தான்டா அப்படின்ற ஒரு உண்மையை சொல்றாரு. இது அவருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்குங்க. டேய் என்னடா சொல்றன்ற மாதிரி கேட்க, உன் வீட்டுல நீ எதனா ஆசையா பாதுகாத்து வச்சிருக்கிற ஒரு விஷயத்த மத்தவன் வந்து அதை எடுத்துக்கணும்னு நினைச்சா நீ என்னடா பண்ணுவ, அதை தாண்டா அந்த சந்தோஷம் பண்ணான். அதனால்தான் அவனோட வீட்டுக்கு போய் அவன் கதைய அவன் வீட்டுல வச்சே முடிச்சு அவனை ஒரு மூட்டையில கட்டி யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல அவனை புதைச்சி வச்சேன் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு மோகன் கிட்ட சொல்றாரு. டேய் என்னடா சொல்ற, அவன் நம்ம ஃப்ரெண்டுடா, அவனை எதுக்குடா இப்படி பண்ண, அப்படி என்னடா உன்னை அவன் பண்ணிட்டான்ற மாதிரி கேட்க, என் பொண்டாட்டி அவன் அடையணும்னு நினைச்சாடா, ஆமா எனக்கு தெரியாம என் பொண்டாட்டி அவன் தொடுறதும் என் வீட்டுக்கு எப்பப்பெல்லாம் வரானோ அப்பெல்லாம் என் பொண்டாட்டிக்கிற அவன் தப்பா இருக்கிறதும், அவ்வளவு ஏன் என் பொண்டாட்டியும் அவன் கூட ஒன்னா இருந்திருக்காடா. இது எல்லாத்தையும் ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரப்போ கண்கூடா பார்த்தேன், வந்தது பாரு கோவம், என் பொண்டாட்டி மேலேயா கை வைக்கிறேன்னு சொல்லிதான் அவனோட கதையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. டேய் இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க, அவளுக்கு தெரியாதுடா, ஏன்னா அடுத்து அவளோட கதையை தான் நான் முடிக்க போறேன்ற மாதிரியும் ஹீரோ சொல்ல, டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, ஆமாண்டா என் கூட இருந்து துரோகம் பண்ண என் நண்பனோட கதையை முடிச்சேன், இப்போ என்னை கட்டிக்கிட்டு துரோகம் பண்ண என் பொண்டாட்டியோட கதையை முடிக்க வேண்டாம், இதெல்லாம் எதுக்கு உன்கிட்ட சொல்றேன்னு பாக்குறியா, நீ சின்ன வயசுல கஷ்டப்படுறப்போ உன் படிப்புக்கு உதவி பண்ணது என்னோட அப்பா, நீ போலீஸ் ஆகணும்னு சொல்றப்போ உன்னோட போஸ்டிங்க்கு ஹெல்ப் பண்ணது நானு, அப்படி நான் இப்ப போட்டு தள்ள என் நண்பனோட கேஸ்ல இருந்தோம், அடுத்து நான் போட்டு தள்ள போற என் பொண்டாட்டியோட கேஸ்ல இருந்தோம், நீ தான் என்ன காப்பாத்தணும், வெளியே தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் தான் ஃப்ரெண்டு மோகன் கிட்டையும் சொல்றாரு. கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரிப்பன் சாமி இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஹிஸ்டரி பத்தியும் இந்த லேடி இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோட அப்பா பேரு வீராசாமி, அவரு ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடலான்னு போனாரு. அப்ப கூட நம்ம ஹீரோவும் போயிருக்காரு, அவருடைய அடியாட்களும் போயிருக்காங்க. அப்ப திடீர்னு காட்டுல வேட்டையாடுறப்போ அவரோட துப்பாக்கியே அவருக்கு பேக் ஃபயர் ஆகி சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்காரு. அவர் இறந்து போய் கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் நோய்வாய்ப்பட்டு போய் சேர்ந்திருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோவோட அப்பா வீராசாமி இருந்த காலத்துல நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சந்தோஷ் இருக்கான்ல, அதான் இப்ப கூட காணாம போயிருப்பானே, அவனுடைய அம்மா தான் ஹீரோவோட வீட்டு வேலைக்காரியா இருந்திருக்காங்க போல. அதை எல்லாத்தையும் இந்த போலீஸ்காரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க.
இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவுமே தான் மனைவிய கோவத்தோட பாத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க மனைவிய பார்க்க சந்தோஷோட நம்ம மனைவி ஒன்னா இருந்தது தாங்க அவருக்கு ஞாபகம் வருது. அவங்க வீட்டுல ஒரு பெரிய துப்பாக்கி இருக்குங்க. அந்த துப்பாக்கி எடுத்தும் நம்ம மனைவியோட கதையை முடிச்சிடலாமா அப்படின்னு தான் மனைவிக்கே அவரு குறி பாத்துக்கிட்டு இருக்க, அதையுமே அந்த பக்கமா வர ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த மோகன் தடுத்து நிப்பாட்டுறாரு. டேய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்படி வெளிப்படையா எதுவும் பண்ணாதடா. அதுக்கப்புறம் என்னால நினைச்சாலும் உன்னை காப்பாத்த முடியாது. கொஞ்சம் டைம் வரட்டும், வெயிட் பண்ணுன்ற மாதிரியும் சொல்றாங்க. இங்க ஹீரோ ஃப்ரெண்டு சந்தோஷோட அம்மா வேற ஹீரோ போகும்போது வரும்போதெல்லாம் என் பையனை பாத்தியாப்பா, 4 நாளா காணும்பா, எங்க போனான்னு தெரியலப்பான்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோக்கும் அவங்க மனைவி மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கூட சண்டை போட்ட அந்த 5 கூட்டாளிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஹீரோவை போட்டு தள்ளலான்னு வந்துடுறாங்க. ஹீரோக்கோ பயங்கர கோவம் வருதுங்க. அவர் வீட்லயும் ஒரு நாட்டு துப்பாக்கி இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு இந்த 5 பேரையுமே ஹீரோ துரத்த அப்படி காட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு ஹீரோக்கு ஸ்கெட்ச போடுறாங்க. நல்ல வேளை அதுக்குள்ள ஹீரோவோட நண்பன் அந்த மோகன் வந்து தடுத்து நிப்பாட்டுறாரு. நம்ம ஹீரோவையும் காப்பாத்துறாரு. ஹீரோ அவரோட வீட்டுல இருக்கும் போது மறுபடியும் தான் மனைவிய பாக்குறாரு. பின்னாடி ஒரு அருவா எடுத்துக்கிட்டு தான் மனைவி பக்கத்துலயும் வர, இப்ப அவங்க மனைவிய திரும்பி என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த அருவாவையும் மறைச்சிட்டு ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஹீரோவும் சமாளிக்க, இன்னொரு பக்கம் ஹீரோவோட அந்த 5 கூட்டாளிகளை காமிக்கிறாங்க. அதுல 2 பேருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருதுங்க. அன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மூட்டைய புதைச்சு வச்சோம்ல, அந்த மூட்டை கொஞ்சம் கனமா இருந்தது. அன்னைக்கு அந்த குழியுள்ள இருந்து ஒரு மூட்டையை எடுத்தாங்கல்ல, அது கொஞ்சம் கனம் கம்மியா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அந்த பன்னிய புதைச்சு வச்ச இடத்துக்கு கீழே நம்ம கொஞ்சம் தோண்டி இருக்கணும், அங்க எதனா கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க அங்க கெஸ் பண்றாங்க. அப்படி ஹீரோக்கு தெரியாம அவரோட தோட்டத்துக்கு போயும் அந்த 2 பேரு அந்த பன்னி மூட்டைக்கு கீழே இன்னும் ஆழமா தோன்றாங்க. அப்படி தோண்டும் போது அதுல ஒரு பயங்கரமான மூட்டை கிடைக்குதுங்க. அந்த மூட்டையை வெளியே எடுத்தோம். இப்ப போலீஸான அந்த லேடி இன்ஸ்பெக்டருக்கும் இன்ஃபார்ம் பண்ண இப்ப அந்த இடத்துல எல்லாரும் கூட்டம் சேர்றாங்க. அந்த மூட்டையை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு மனுஷனுடைய உடல் இருக்குங்க. இப்ப ஹீரோவும் சம்பவ இடத்துக்கு வராரு. இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல, நான் பன்னிய மட்டும் தான் புதைச்சு வச்சேன். அன்னைக்கு நீங்க அந்த பன்னிய புதைச்சு வச்சத மத்தவங்க எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல என் மேல பழிய போடணும்னே சொல்லி இப்படி ஒரு சடலத்தை புதைச்சு வச்சிருக்காங்க. உங்ககிட்ட என்ன விட்னஸ் இருக்கு என்ன பிடிக்கிறதுக்கு? நீங்க இந்த சடலத்தை எடுத்துட்டு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்க, எனக்கு ஒன்னும் தெரியாதுன்ற மாதிரியும் அவரு அங்க சொல்றாருங்க. அதே வேளையில ஹீரோவோட நண்பன் அந்த மோகனும் இப்போ அதே ஸ்டேஷன்ல தானே இருப்பாரு. அவருமே இந்த லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டின் படி இது ஹீரோட ஃப்ரெண்டு சந்தோஷோடைய உடம்புதான்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. அந்த சந்தோஷ் உசுரோட இருந்த காலத்துல ஹீரோவுடைய அந்த 5 கூட்டாளிகள் கூட அவன் சண்டை போட்டிருக்கான். அவன் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி நின்னு இருக்கான். அதனால அந்த 5 பேர் தான் இவனை போட்டு தள்ளணும், இவனோட சேர்ந்து ஹீரோவோட கதையையும் முடிக்கணும்ன்ற மாதிரியும் பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஹீரோ மேல அவங்க துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அதனால இந்த சந்தோஷோடைய இந்த நிலைமைக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லி அந்த 5 பேரையுமே இப்ப போலீஸ்காரங்க கைது பண்ற மாதிரியும் அவங்க மேல வழக்க போடுறாங்க. என்னடா ஹீரோவை மாட்டவில்லான்னு சொல்லி நம்ம தோணுனா இப்ப நம்மளே அதுல மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரியும் 5 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க, இங்க ஹீரோவுடைய மாறுதல்களையும் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்க அவங்க மனைவியும் இப்ப ஹீரோ கிட்ட வந்து ஒரு சத்தியம் வாங்குறாங்க. உங்ககிட்ட நான் ஒரு உண்மை சொல்ல போறேன், அதை நீங்க வெளியே சொல்லாம இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்க, என்னன்ற மாதிரி கேட்கும் போதோ உங்களுடைய நண்பன் சந்தோஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு என்கிட்ட ரொம்ப தப்பாவே நடந்துகிட்டாரு. அவரு எப்பெல்லாம் வீட்டுக்கு வராரோ அவரு அப்பெல்லாம் என்கிட்ட தப்பா நடந்துப்பாரு. அந்த வழியை நான் 2 வருஷமா அனுபவிச்சேன். இதை நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லான்னு பார்த்தேன். ஆனா சந்தோஷ் உங்க உயிர் நண்பன்றதுனால நீங்க ஆல்ரெடி நீங்க கோவப்பட்டீங்கன்னா அவனோட கதையை முடிச்சிருவீங்க. அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்க கூடாதுன்னு சொல்லிதான் அதை வெளியே சொல்லாம நானே அந்த சந்தோஷ அவாய்ட் பண்ணிட்டு விட்டுட்டேன். இப்ப அந்த சந்தோஷோட கதையே முடிஞ்சிரும்னு நான் நினைச்சு பார்க்கல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதை கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோவுமே தான் மனைவி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, அந்த சந்தோஷ் தான் நம்ம மனைவி கிட்ட தப்பா நடந்திருக்கான். இது தெரியாம நம்ம மனைவியே நம்ம போட்டு தள்ள வந்துட்டோமே, நம்ம மனைவி நல்லவதான் போல இருக்குன்ற மாதிரியும் முழுசா புரிஞ்சுக்கிறாரு. அந்த சந்தோஷ இன்னும் நம்ம கொடூரமா போட்டு தள்ளிருக்கணுமே அப்படின்னு சொல்லி மனசளவுல கோவப்படுறாரு. இந்த விஷயத்த தான் ஃப்ரெண்டு மோகன் கிட்டயும் ஹீரோ சொல்றாருங்க. அப்படியாடா, உன் பொண்டாட்டியே சொல்லிட்டாடா, அப்ப விடுறா, உன் பொண்டாட்டி நல்லவளா தான் இருப்பா, இதுக்கப்புறமாச்சு உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழு, இந்த சந்தோஷோட கேஸெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்ல, ஆனாலும் ஹீரோவால அவர் பொண்டாட்டிய 100% நம்ப முடியலைங்க. ஒரு நாள் ஹீரோவுடைய வீட்டுக்கு இந்த சந்தோஷோடைய அம்மா வந்துட்டு போறதையும் ஹீரோ கவனிக்கிறாரு. நம்ம பொண்டாட்டி கிட்ட தான் ஏதோ பேசிட்டு போறாங்கன்னு சொல்லியும் அவருக்கு ஏதோ சந்தேகம் வருது. பொண்டாட்டி கிட்ட என்னன்னு கேட்கும் போதோ அவங்க எப்பவும் போல சந்தோஷ் காணாம போன விஷயத்த வச்சு அழுதுட்டு போனாங்கன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் ஹீரோ கொஞ்ச நாளா ஒரு உண்மையை நான் உன்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருந்தேன், உண்மையாலேயே அந்த சந்தோஷ் காணாம போகல, நான் தான் அவனை போட்டு தள்ளிட்டேன். ஆக்சுவலி அந்த சந்தோஷ் உன் கூட தொடர்பு வச்சிருந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சது.
நான் முன்ன நீங்க 2 பேருமே காதலிக்கிறீங்க, எனக்கு தெரியாம அந்த காதலை வளர்க்குறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் முதல்ல அந்த சந்தோஷ போட்டு தள்ளிட்டு அடுத்து உன்னை போட்டு தள்ளலான்னு நான் பிளான் போட்டேன். நான் நேத்து நீ என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ அப்பாவி அந்த சந்தோஷ் தான் உன்னை இப்படி பண்ணிருக்கான்ற மாதிரி தெரிஞ்சது. உனக்கு இன்னொரு கதையை சொல்லவா? எங்க அப்பாவுடைய பேரு வீராசாமி. எங்க அப்பா எப்படி போய் சேர்ந்தாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த சந்தோஷுடைய அம்மா இருக்காங்களே, அவங்க எங்க வீட்டு வேலைக்காரியா இருந்தாங்க. அப்படி இருக்கும் போதோ எங்க அப்பா வீராசாமியோட அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்தது. அப்படி எங்க அப்பா வீராசாமியும் இந்த சந்தோஷோட அம்மாவும் ஒன்னா இருக்கிறத எங்க அம்மா பாத்துட்டாங்க. அதுல எங்க அம்மாவுக்கு நோய்வாய்ப்பட்டு ஒரு கடத்துல போய் சேரவே செஞ்சுட்டாங்க. எங்க அம்மா மேல நான் உசுரியே வச்சிருந்தேன். இது எனக்கு பயங்கர ஆத்திரத்தை ஏற்படுத்துச்சு. அப்படி அவர் பயன்படுத்துற நாட்டு துப்பாக்கியில அதிக வெடிமண்டை வச்சு அவர் பண்ணி வேட்டைக்கு போறப்போ அது பேக் ஃபயர் ஆகிற மாதிரி நான் தான் ரெடி பண்ணேன். அதன்படி எங்க அப்பாவும் அங்க போய் சேர்ந்துட்டாரு. அதோட மட்டும் நிப்பாட்டிக்காம சந்தோஷோடைய அப்பாவையும் நான் போட்டு தள்ளணும்னு பிளான் போட்டேன். என்னதான் சந்தோஷோட அம்மா தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு எப்படி அப்பா இல்லையோ அதே மாதிரி சந்தோஷுக்கும் அப்பா இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் அவனுடைய அப்பாவையும் நான் போட்டு தள்ளினேன். இது எதையுமே வெளியே வராம இத்தனை வருஷம் நான் பாதுகாப்பா வச்சிருந்தேன். இப்ப அவங்க குடும்பத்தின் வழக்கம்படி அந்த சந்தோஷம் அதே தப்பா பண்ணா, அதுவும் என் பொண்டாட்டி மேலேயே கை வச்சான். அவனுக்கு இந்த முடிவு வந்தது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு மொத்த கதையையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஹீரோயினும் கவலைப்படாதீங்க, நானே அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் தான் நினைச்சேன், அது உங்க மூலமா கிடைச்சது எனக்கு சந்தோஷம் தான் சொல்ல இப்போ ஹீரோவும் வெளியே போயிட்டு வராருங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவை இதுக்கப்புறம் பத்திரமா பாத்துக்கணும், நம்மளுக்காக எவ்வளவு பண்ண இவரை நம்ம ஒரு விருந்து வச்சு இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு பிடிச்ச அந்த பன்னிக்கறியையும் அவங்க செய்யறாங்க. ஹீரோவும் அவரோட வீட்டுக்கு வர அவங்க மனைவி பட்டுப்படவையெல்லாம் கட்டி மல்லிப்பூலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவையும் டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு அவருக்கும் அந்த சாப்பாடெல்லாம் போட்டு பரிமாற, இத்தனை நாள் நீங்க என்ன அடிமையா வச்சிருந்தீங்கன்ற மாதிரி நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் தான் நீங்க எவ்வளவு காதலிக்கிறீங்கன்ற மாதிரி எனக்கு புரிஞ்சுது, இதையெல்லாம் சாப்பிடுங்கன்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் அந்த சாப்பாட்டை சாப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் பாயாசம்னு சொல்லி அந்த பாயாசத்தையும் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கொடுக்க, அந்த பாயாசத்தை குடிச்சிட்டு ஹீரோ படுக்கையில வந்து படுக்கிறாருங்க. இன்னைக்கு நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, சீக்கிரமா சாப்பிட்டு வா, உனக்காக நான் காத்திருக்கன்ற மாதிரியும் ஹீரோ சொல்ல, ஆனா படுக்கையில படுக்கிற ஹீரோக்கு கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமா மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு. அவருக்கு வாமிட்டும் வருது. வாஷ் பேஷன்ல வாந்தி எடுக்கும் போது தான் தெரியுது அவரு சாப்பிட்ட அந்த பாயாசத்துல பாய்சன் இருக்குன்ட்டு. தான் மனைவி மங்களாவையும் சீக்கிரமா வா, எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, யாரோ சதி பண்ணிட்டாங்கன்ற மாதிரியும் கதற. ஆனா அங்க மங்களா ரொம்ப கேஷுவலா கைய கட்டிக்கிட்டு செவுத்துல சாஞ்சிக்கிட்டு நிக்கிறாங்க. என்னடி இப்படி நின்னு போஸ் கொடுக்குற, அப்ப நீதான் இதை பண்ணியான்ற மாதிரி ஹீரோ கேட்க, நான் தாண்டா பண்ண, எவ்வளவு நாள் நீ என்ன கொடுமைப்படுத்தினதுக்கு இதுதாண்டா உனக்கு முடிவு. என்னடா சுவாமி பாக்குற, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த பூமியில வாழவே கூடாது. இப்ப சொல்றேன்டா, ஆமா நான் உன் ஃப்ரெண்டு சந்தோஷ உசுருக்கு காதலிச்சேன். இன்னொரு விஷயம் சொல்லவா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க மெடிக்கல் கேம்ப் வைக்கிறதுக்கு நான் வந்திருந்தேன்ல, அதுல இருந்தே நானும் சந்தோஷம் காதலிச்சோண்டா. நீ எப்பவுமே உன் கூட்டாளிகளோட தான் என்ன பார்க்க வருவ, அப்ப நான் உன்னை பார்க்க மாட்டேன், உன் கூட இருந்த சந்தோஷ தான் பார்ப்பேன். சந்தோஷம் என் கூட ரொம்ப நல்லா பேசினான், ஏன்னா அவனும் படிச்ச பையன். ஆனா ஒரு நாள் திடீர்னு வந்து எங்க அப்பா கிட்ட நீ என்ன பொண்ணு கேட்டுட்ட. எங்க அப்பாவோ நீ பணக்காரன்னு சொல்லி என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. சரி நானும் அந்த வாழ்க்கையை ஏத்துக்கலான்னு உன் வீட்டுக்கு வந்தா, நான் உன் வீட்டுல ஒரு அடிமையா வச்சிருந்த, வீட்டுக்குள்ள இருந்து கூட வெளியே அனுப்பாம எனக்கு பிடிச்ச வேலையை கூட வெளியே பார்க்க விடாம என்ன கொடுமைப்படுத்தின, ஒரு மிருக மாதிரி ஒவ்வொரு ராத்திரியும் என்கிட்ட நடந்துகிட்ட. அப்படி ஒரு டைம்ல தான் உன்னோட ஃப்ரெண்டு சந்தோஷ் மறுபடியும் என் வாழ்க்கைக்குள்ள வந்தான். அவன் எப்பெல்லாம் உன் கூட இந்த வீட்டுக்கு அவன் வந்தானோ அப்பெல்லாம் நானும் அவனும் பேசி பழக ஆரம்பிச்சோம். அப்படி புனிதமா காதலிக்கவும் செஞ்சோம். ஒரு நாள் நான் அவன் கூட ராத்திரி போன்ல பேசிட்டு இருக்கும் போது தான் நீ அதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்ட. இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ போயிட்டு அந்த சந்தோஷ போட்டு தள்ளிருக்க. இன்ஃபேக்ட் நீ சந்தோஷ போட்டு தள்ளுறப்போ அப்ப நான் போன்ல நீ சந்தோஷ போட்டு தள்ளுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்தேன். நீ வீட்டுக்கு இந்த சிவப்பு கலர் கரையோட வரப்போ கூட அது சந்தோஷோடைய கரைதான்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வலியோடையும் வேதனையோடையும் தான் உன்னை பழி வாங்கணும்னு சொல்லி இத்தனை நாள் காத்திருந்தேன். இப்போ உன் வாயால உண்மையை ஒத்துக்கிறியோ அப்பயே உன் கதையை முடிக்கணும்னு நினைச்சேன். தோ இப்ப எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதனால தான் விஷத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் உண்மையை சொல்ல, ஹீரோவும் இப்போ துப்பாக்கி எடுக்கிறாரு. ஆனா துப்பாக்கியில தோட்டா இல்லைங்க. இன்னும் 15 நிமிஷத்துல நீ போய் சேர்ந்துருவன்ற மாதிரியும் ஹீரோயின் சிரிக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் அங்க இருந்து செதறி ஓடுறாரு. அவர் மேல ஒரு ரூம் இருக்கும் பாத்தீங்களா, ரகசிய ரூம்னு கூட சொல்லியிருப்பேனே, அந்த ரூமுக்குள்ள நுழைய, அந்த ரூமுக்குள்ளதான் நம்ம ஹீரோ இது வரைக்கும் எத்தனை பேரை போட்டு தள்ளியிருக்காருன்னு சொல்லி வரைஞ்சு வச்சிருப்பாருங்க. அடுத்ததான் நம்ம ஒய்ஃப் மங்களாவையும் போட்டு தள்ளுறதுக்கு அவர் வரைஞ்சு வச்சிருப்பாரு. அப்படி இன்னொரு துப்பாக்கி இருக்குங்க, அதை எடுத்து ஹீரோயினை போட்டு தள்ளலான்னு வர, ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் அந்த துப்பாக்கியை வச்சு ஹீரோவை போட்டு தள்ளுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க, ஹீரோயின் தன்னோட வாட்ஸ்அப் அடியில உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, அங்க போலீஸ்காரங்கெல்லாம் குவிறாங்க. அங்கதான் இன்னொரு ட்விஸ்டையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு போலீஸ் இருப்பாரு மோகன்ட்டு,
அவரு கூட நம்ம ஹீரோயினோட ஆளுதாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ பண்ற கொடுமைகள்லாம் அவரும் பார்த்திருப்பாரு. இப்படி ஒரு கொடூரன் கூட இவ வாழணுமான்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. இந்த சந்தோஷ போட்டு தள்ள விஷயத்தெல்லாம் இந்த மோகன் கிட்ட சொல்லும் போதோ அவரால் அதை அக்செப்ட் பண்ணிருக்க முடியாது. அதனால எப்படின்னா ஹீரோ கூடயே இருந்து அவங்க மனைவியை பாதுகாத்து ஹீரோவை கைது பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. சந்தோஷோட அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரியுங்க. சந்தோஷோட அம்மா ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாங்கல்ல. அப்படி அவங்க கிட்ட உன் கணவரை போட்டு தலை வச்சிருன்னு சொல்லி இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இப்ப நம்ம ஹீரோவோட கதையை முடிச்ச மாதிரியும் இப்படி ஒரு கொடூரன் போய் சேரத்துக்கு இதுதான் காரணம்ன்ற மாதிரியும் இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. அட்லாஸ்ட் அந்த லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுமே இந்த பொண்ணு இப்பவாச்சு சந்தோஷமா வாழ்வால, அது போதும், இந்த பொண்ணு மேல பழிய போட வேணான்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷ ஹீரோ தான் போட்டு தள்ளியிருக்கான். சந்தோஷ் சின்ன வயசுல இருந்து ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றதுனால சந்தோஷ பிரிஞ்சு வாழ முடியாம அந்த குற்ற உணர்வுனால ஹீரோ அவரோட வாழ்க்கையை அவரே முடிச்சுக்கிட்டாரு. அதாவது அவர் துப்பாக்கி வச்சு அவரே சுட்டுக்கிட்டாருன்ற மாதிரி அவங்க இந்த கேஸை முடிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.